வல்லமை திரை விமர்சனம். பிரேம்ஜி, தேவதர்ஷினி, தீபா சங்கர், CR ரஜித், சூப்பர் குட் சுப்பிரமணி மற்றும் பலர் நடிப்புல கருப்பையா முருகன் இயக்கத்துல GKV இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் வல்லமை. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். மனைவியை இழந்த விவசாயி பிரேம்ஜி தனது மகளை நன்றாக படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு வருகிறார். வாடகை வீடு, வேலை, மகளின் பள்ளி படிப்பு என்று அனைத்தும் அவர் நினைத்தது போல் நடக்கிறது. இதற்கிடையே மகளின் உடல்நிலை பாதிப்பு தொடர்பாக மருத்துவரை சந்திக்கும் போது சிறுமி அவருக்கே தெரியாமல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. தனக்கு நேர்ந்த அநீதி இனி யாருக்கும் நடக்கக்கூடாது என்று எண்ணும் சிறுமி தன்னை சீரழித்த குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். மகளின் மனநிலையை புரிந்து கொள்ளும் பிரேம்ஜி குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து அவரை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபடுகிறார். சாமானிய மனிதர்களின் அசாத்தியமான இந்த முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண் குழந்தைகளின் குமரலாகவும் கோபமாகவும் சொல்வதே வல்லமை. பிரேம்ஜி நன்றாக நடித்திருக்கிறாரா என்று பார்ப்பதை விட இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க முயற்சித்திருப்பதையே பாராட்டலாம். ஏதோ வந்தோம், கையை அசைத்தோம், சில வசனங்கள், பல ரியாக்ஷன்கள் என்று இல்லாமல் உணர்வு பூர்வமாக நடிக்கக்கூடிய ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடிக்க முயற்சித்திருக்கிறார். அவரது முயற்சியை தாராளமாக வரவேற்கலாம். பிரேம்ஜியின் மகளாக நடித்திருக்கும் சிறுமி திவதர்ஷினி தனக்கு நேர்ந்த அநீதிக்கு பழி தீர்ப்பதற்கு எடுத்த முடிவு அதிர்ச்சி அளித்தாலும் தன் குழந்தை முகத்தோடு அதற்கான காரணத்தை சொல்லும் போது பார்வையாளர்களின் இதயம் கணக்கு செய்கிறது. இசையமைப்பாளர் GKV மற்றும் ஒளிப்பதிவாளர் சூரஜ் நல்லுசாமி இருவரும் கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவு மற்றும் இசை இரண்டுமே எளிமையாக பயணித்தாலும் கதை மற்றும் திரைக்கதையில் உள்ள இறுக்கத்தையும் உணர்வுகளையும் சிதைக்காமல் நேர்த்தியாக பயணித்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் C. கணேஷ்குமார் தன்னால் முடிந்தவரை இயக்குனர் சொல்ல நினைத்ததை சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்ல முயற்சித்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இயக்கி தயாரிக்கவும் செய்திருக்கும் கருப்பையா முருகன் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பற்ற நிலையில் வாழும் தற்போதைய காலகட்டத்தின் அவலத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். மொத்தத்துல வல்லமை சரியான தண்டனை.